அவசரப்பட்டுட்டீங்க அண்ணி. செல்வியின் குரலில் ஆதங்கம் இருந்தது. இல்ல செல்வி, நான் எடுத்த முடிவு சரிதான். அந்த காயத்ரி நல்ல பொண்ணுன்னு நீயே சொல்லிருக்கியே, அப்புறம் என்ன? இப்பவும் சொல்றேன், அவங்க நல்லவங்க தான். ஆனா ஒன்ஸ் எப்போ அண்ணன் உங்க கழுத்துல தாலி கட்டுனானோ அதுக்கப்புறம் அவங்கள நினைக்கிறதோ உங்களை நோகடிக்கிறதோ ரொம்ப ரொம்ப தப்பு. அண்ணன் மனசு மாறணும். புது வாழ்க்கைக்கு ஏற்ப தன்னை மாத்திக்கிட்டு உங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு தான் நாங்க விரும்பினோம். அதுக்காகத்தான் அண்ணனை அலட்சியப்படுத்திட்டு நான் இங்க வந்தேன். இப்பவாவது தன் போக்கு சரியில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் மாறிடுவார்னு நினைச்சேன். கடைசியில 2 பேருமே சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க. இல்ல செல்வி, இதுதான் சரி. சில நேரம் நாம ஒன்று நினைப்போம், முடிவு வேற விதமா இருக்கும். அதுக்காக அப்பாவை பார்க்க வரதுக்கு கூட எனக்கு நானே தடை போட்டுக்கிட்டேன். ஆனா நீ இங்க வந்த அன்னைக்கு உங்க அண்ணா பேசின பேச்சு, அவர் அடி மனசுல இருந்த ஏதோ ஒரு ஏமாற்றம் என்னை ரொம்பவே பாதிச்சிடுச்சு. காயத்ரி தான் அவரோட சந்தோஷம்னா நாம ஏன் அதுக்கு குறுக்க நிக்கணும்னு யோசிச்சேன். விவாகரத்துங்கிறது இப்பதான் சகஜமாயிடுச்சே, அதான் ஒத்துக்கிட்டேன். தப்பு கணக்கு அண்ணி. அண்ணனோட சந்தோஷத்துக்கு நாம யாரும் குறுக்க நிக்கல. காயத்ரியோட அப்பாவும் அவளோட கோழைத்தனமும் தான் காரணம். அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? தன் வீட்டு பிரச்சனைகளும் தன் அப்பா பத்தியும் தெரிஞ்சும் எதுக்கு காதலிக்கணும்? அவ கோழைகளுக்கு காதல் தேவையா? எவ்வளோ பேருக்கு இதனால கஷ்டம். பாப்போம் செல்வி, நான் எடுத்த இந்த முடிவு காயத்ரிக்கு தைரியம் கொடுக்கலாம் ஒருவேளை, அல்லது அவங்க அப்பா மனசையாவது மாத்தலாம். நடக்கிறதெல்லாம் நல்லதுன்னு நினைச்சிட்டா எந்த தோல்வியும் பாதிக்காது. நீ நாளைக்கு கிளம்பிடு செல்வி. அப்பாவை இனிமே நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நாள் அங்க இருந்தாலும் என்கிட்ட எல்லாரும் அன்போடு இருந்தீங்க. அண்ணிங்கிற உறவில்லாட்டா என்ன, ஒரு சிநேகிதியா எப்பவும் அங்க வந்து போயிட்டு இருப்பேன். சரியா? நீ போய் அப்பா அம்மா கிட்ட எடுத்து சொல்லு. காயத்ரி கிட்ட பேசி அவளை நல்ல முடிவா எடுக்க சொல்லு. தேவைப்பட்டா நானும் கூட அவளோட பேச தயார். சரியா? எங்க முகத்தை சந்தோஷமா வச்சுக்க பார்க்கலாம். செல்வி சிரிப்பது போல் பாவித்தாள். மறுநாள் காலை அவள் கிளம்பி விட்டாள். நல்ல பொண்ணு, அப்பா ஸ்லாகித்தார். நீ எப்படிமா இருக்க? பாவம், அடிக்கடி உனக்கு தொந்தரவு கொடுக்கறேன் இல்ல? வாசுகியிடம் வருத்தப்பட்டார். ஒரு வாரத்தில் அவரது உடல்நிலை நன்கு தேறியது. நீ புறப்படு வாசுகி, இனிமே நான் பாத்துக்கிறேன். அவர் நச்சரிக்க தொடங்கினார். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்பா, நீங்க பொறுமையா கேக்குறதா இருந்தா சொல்றேன். அவள் பீடிகையோடு அவர் முகத்தை பார்த்தாள். மெல்ல மெல்ல அவரிடம் சொல்லி விடுவதுதான் நல்லதென்று தோன்றியது. என்ன? எனக்கு அங்க போக பிடிக்கலப்பா. என்னம்மா சொல்ற? அவங்க உன்னை நல்லா தானே நடத்துறாங்க. எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான்ப்பா. அப்புறம் என்னம்மா? இருந்தாலும் அவர் மனசு என்கிட்ட இல்லப்பா. வாசுகி தயக்கத்தோடு ஆரம்பித்து எல்லா உண்மைகளையும் அவரிடம் சொல்லிவிட்டாள். எல்லாவற்றையும் கேட்டவர் இடிந்து போனார். தன் ஒரே மகளின் வாழ்க்கை இப்படி ஊசலாகும் நிலைக்கு வந்துவிட்டதற்கு யார் காரணம் என்பது புரியாமல் கலங்கினார். ப்ளீஸ் பா, இதுல வருத்தப்பட எதுவுமே இல்லை. நான் அப்பவே சொன்னேன் உங்களை விட்டு போக மாட்டேன்னு. எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம்னு. கேட்டீங்களா? உங்க கடமை கடமைன்னு சொல்லி என்ன கட்டி கொடுத்தீங்க. தப்பு என் பேர்லயும் இருக்குப்பா. எப்ப பாரு அப்பா அப்பான்னு அப்பா ஞாபகமாவே இருக்கிற பொண்ண எந்த ஆம்பளைக்கு பிடிக்கும்? இதுக்காக அப்பாவை மறந்துட முடியுமா? அதான் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். என் வாழ்க்கை 3/4 முடிஞ்சு போச்சு தாயி. எனக்கு அப்புறம் உனக்கு ஒரு துணை வேண்டாமா? அதுக்காகத்தானம்மா கல்யாணம் பண்ணி வச்சேன். கல்யாண வாழ்க்கை தான் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்புன்னு எல்லாருமே ஒரு தப்பான தீர்மானம் வச்சிருக்கீங்கப்பா. ஒரு பெண் தனியா வாழ முடியாதா என்ன? தாராளமா முடியும் தாயி. ஆனா தேவையாங்கிறது தான் கேள்வி. உங்க திருப்திக்காக தான்ப்பா நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா என்ன செய்ய, அதுல இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்னு நான் நினைக்கலையே. நானும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துடலாம்னு தான் நினைச்சேன். ஆனா முடியலப்பா. அதான் இப்படி ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. என்ன புரிஞ்சுக்கங்கப்பா. புரியுதுமா. அடுத்தாப்புல என்ன செய்ய போற நீ? தெரியாதுப்பா. 1 வருஷம் கழிச்சுதான் டைவர்ஸ் கிடைக்கும். அது வர எதை பத்தியும் யோசிக்க போறதில்ல. வேலைக்கு போக போறேன், உங்களை கவனிச்சுக்க போறேன், நிறைய படிக்க போறேன், எழுத போறேன், பாட்டு கேட்க போறேன். நம்ம இஷ்டப்படி இதுவரை ஏதாவது நடந்துதா என்ன? அப்புறம் எதுக்கு தேவையில்லாத திட்டங்கள் போடணும்?
எது நடக்கணுமோ அது நடக்கும்னு விட்டுட போறேன். எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம நிகழ்காலத்தை அனுபவிக்க போறேன். வாசுகி டைனிங் டேபிளை சுத்தப்படுத்திவிட்டு படுக்க போனாள். அப்பா கனத்த மனதோடு கட்டிலில் அமர்ந்தார். தன் பெண்ணின் தீர்மானத்திற்கு அவள் தன் மீது வைத்திருக்கும் பாசமும் அக்கறையும் கூட ஒரு வகையில் காரணமோ என்று மனதிற்குள் ஒரு உறுத்தல் ஏற்பட்டது. 2 மாத காலம் ஓடிவிட்டது. திருமணம் செய்வதும் விவாகரத்து செய்வதும் இன்றைய காலகட்டத்தில் சர்வ சாதாரணமாகிவிட்டது என்பது நிஜம்தான். எனவே இந்த திருமண உறவு முறிந்துவிட்டதை கூட அவர் ஜீரணித்து கொள்ள தயாராக இருந்தார். அவள் மறுமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கும் பட்சத்தில். ஆனால் அவளோ அதை பற்றி பேச மறுக்கிறாள். 1 வருடத்திற்கு பிறகு அதை பற்றி யோசிக்கலாம் என்கிறாள். ஒருவேளை அந்த விஷயத்தில் அவள் பிடிவாதமாகவே இருந்துவிட்டாள். அதுதான் அவர் கவலை. தனியாக எவ்வித பிரச்சனையுமின்றி ஒரு பெண்ணால் வாழ்வின் இறுதி வரை வாழ்ந்துவிட முடியுமா? இதுதான் அவர் கேள்வி. ஏன்பா டல்லா இருக்கீங்க? மறுநாள் அவள் கேட்க அவர் தன் மனதை அரித்து கொண்டிருந்த அந்த கேள்வியை கேட்டுவிட்டார். தனியா வாழ முடியுமா உன்னால கடைசி வரைக்கும்? வாசுகி அவரை உற்று பார்த்துவிட்டு சிரித்தாள். நல்ல கவலை. உங்களை ஒன்று கேட்கலாமா? என்ன? கடைசி வரைக்கும் ஒரு துணை வேணும்னு தானே நீங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்புறம் ஏன்பா அவங்க செத்து போய் உங்களை தனியாக்கிட்டாங்க? அந்த கதை எதுக்கு இப்போ? எல்லா கதையும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான்ப்பா. உங்களை மரணம் பிரிச்சிடுச்சு, எங்களை கோர்ட்டு பிரிக்க போகுது. கடைசி வர துணைங்கிறது ஒரு குடுப்பனப்பா. அதே நேரம் கடைசி வர யாரும் யாருக்கும் துணையாவும் இருந்துட முடியாது. மனுஷன் தனியாத்தான் வரணும், தனியாத்தான் போகணும். மற்றபடி நடுவுல வர சொந்தங்கள் எல்லாம் நடுவுலயே போயிடும். இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன்ப்பா. இன்னொரு துணைய பத்தி, இன்னொரு கல்யாணத்தை பத்தி இன்னும் 1 வருஷத்துக்கு யோசிக்க போறதில்லைன்னு சொன்னேனே தவிர இன்னொரு கல்யாணமே பண்ணிக்க போறதில்லைன்னு சொல்லலையே. நமக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்காம நம்மளால தப்பிச்சு போயிட முடியாதுப்பா. அதனால மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இருங்க, சரியா? அந்த பதிலில் அவர் ஓரளவுக்கு சமாதானம் அடைந்தார். நடப்பவையெல்லாம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வது தினப்படி வேலையாயிற்று. அப்பாவின் உடல்நிலை நன்கு குணமானதும் ஒரு நாள் மாமியார் வீட்டுக்கு சென்று தன்னுடைய மற்ற பொருட்களையும் எடுத்து வந்து விட்டாள். சோ நீ போறதுன்னு முடிவே பண்ணிட்ட? மாமனார் வருத்தத்தோடு கேட்டார். எல்லாருடைய நல்லதுக்காகவும் தான் இந்த முடிவு. மற்றபடி உங்களை எல்லாம் ரொம்ப மதிக்கிறேன். மருமகளா இல்லாட்டியும் ஒரு சிநேகிதியா இங்க அடிக்கடி வருவேன். உங்களுக்கும் எப்ப என்ன ஒத்தாசை வேணும்னாலும் ஒரு ஃபோன் பண்ணுங்க. செல்வி கல்யாணத்துக்கு கூப்பிடாம இருந்துடாதீங்க. அவர்களுக்கு பையன் மீது கோபம் வந்தது. கையில் கிடைத்த நல்ல பெண்ணோடு நல்லபடியாய் வாழ தெரியவில்லையே அவனுக்கு என்று எரிச்சல் அடைந்தார்கள். அவளை மௌனமாய் வழி அனுப்பி வைத்தார்கள். இரவு லேட்டாகத்தான் வந்தான் விஜயன். வீட்டில் இப்போது அவனோடு யாரும் சரியாக பேசுவதில்லை. எல்லோருக்கும் கோபம். சில நேரம் அவனுக்கே அவன் மீது கோபம் வந்தது. ஆத்திரத்தில் அறிவிழந்து அவசரமாய் வாசுகியை கல்யாணம் செய்து கொண்டிருக்க வேண்டாமோ என்று தோன்றியது. தன்னுடைய காதல் தோல்வியில் தேவையில்லாமல் ஒரு அப்பாவி பெண்ணுக்கு கெடுதல் செய்கிறோமோ என்ற உறுத்தல் ஒரு பக்கம் ஏற்பட்டது. எல்லாவற்றையும் மறந்துவிட வேண்டும் என்றுதான் வாசுகியோடு தாம்பத்தியத்தை துவங்கினான். ஆனால் மனம் சண்டித்தனம் செய்தது. கட்டுக்கடங்காமல் தாவிக்கொண்டு காயத்ரியிடமே போய் நின்றது. 2 பெண்களுக்கும் ஒரே நேரத்தில் துரோகம் செய்வது போல தோன்ற மனது புழுங்கியது. தன் மீதே வெறுப்பு வந்தது. எல்லாவற்றிற்கும் மேல் வாசுகி பிறந்த வீட்டிற்கு போய் 2 மாதத்திற்கும் மேலாகிறது. இந்த 2 மாதத்தில் காயத்ரியை பார்க்கவும் அவளிடம் பேசவும் அவன் எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியில்தான் முடிந்தன. ஏன் அவள் இப்படி அவனை தவிர்க்கிறாள் என்று புரியவில்லை. தான் இன்னமும் அவளைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவளுக்கு எப்படி புரிய வைப்பதென்று புரியவில்லை. அது புரிந்துவிட்டால் அவள் நிச்சயம் அத்தனை பேரையும் தூக்கி எறிந்துவிட்டு வந்து விடுவாள் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. ஒருவேளை அவளுக்காக காத்திருக்காமல் அவன் மற்றொரு பெண்ணை மணந்து விட்டானே என்ற ஆத்திரமா? அதனால் தான் இப்படி ஒதுங்கி போகிறாளா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்?
அவளும் இன்னும் அவனை காதலித்து கொண்டுதான் இருக்கிறாள் என்றுதானே அர்த்தம். ஆசையுள்ள இடத்தில்தான் உரிமை வரும், உரிமையுள்ள இடத்தில்தான் கோபமும் கொஞ்சலும் மாறி மாறி ஏற்படும் என்றால் இவள் கோபத்திற்கு காரணமும் காதல் என்றுதானே ஆகிறது. விஜயன் நீண்ட சிந்தனையின் முடிவில் மனம் மலர்ந்தான். நம்பிக்கை ஏற்பட்டது. மறுநாள் எப்படியாவது அவளை சந்தித்து பேசிவிட வேண்டும் என்ற உறுதியோடு தூங்கி போனான். இன்னைக்கு நீ ஆபீஸ் போக வேண்டாம். காலையில் காஃபி சாப்பிடும் போதே கட்டளையிட்ட அப்பாவை ஏன் என்பது போல் பார்த்தாள் காயத்ரி. வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லி ஒரு வரன் வந்தது. ஜாதகம் பொருந்தி இருக்கு. பையன் செக்ரட்டேரியட்ல செக்ஷன் ஆபீசராம். அப்பா அம்மா கிடையாது, ஒரு அக்கா மட்டும்தானா. அவளும் கல்கத்தால இருக்காளாம். இன்னைக்கு உன்னை பார்க்க வரேன்னா என் கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துண்டான். எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். ஏன் இன்னும் அந்த கமநாட்டி நினைப்புலயே இருக்கியா? அசிங்கமா பேச வேண்டாம். உங்களுக்கு வீட்டோட மாப்பிள்ளை வேணுங்கிறதுக்காக முகம் தெரியாதவனுக்கெல்லாம் கழுத்து நீட்ட என்னால முடியாது. அரேஞ்ச்டு மேரேஜ்னா பின்ன என்ன? முகம் தெரியாத 2 பேர் சேர்ந்து வாழ்றதுதான். 100க்கு 90 பேர் நம்ம நாட்டுல அப்படித்தான் கல்யாணம் பண்ணிட்டு தாலி கட்டின மறு நிமிஷம் ஒருத்தர் நேசிக்க ஆரம்பிச்சுடுறா. என்ன தப்பு இதுல? அப்படி வாழ்றவாள்லாம் என்ன கெட்டு போயிட்டா? இருக்கலாம், நான் தப்புன்னு சொல்லல, கேவலம்னு சொல்லல. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம், அவ்வளவுதான். வேணும்னா ஆனந்திக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சு அவளையும் அவனையும் வீட்டோட வச்சுக்க வேண்டியதானே. அடி செருப்பால, யாருக்கு யார பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் சொல்றத கேட்டா போதும். எதிர்த்து பேசுற வேலையெல்லாம் வேண்டாம், தொலைச்சு கட்டிடுவேன். காயத்ரி அழுகையை அடக்கி கொண்டாள். சரிதான் போயா என்று சொல்லிவிட்டு அவள் துணிந்து தெருவில் இறங்கிவிட்டாள். வீடு நாறிவிடும். அது அவளுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். பெண்ணின் உழைப்பில் உண்ணும் தாழ்வு மனப்பான்மையை மறைத்து கொள்ளத்தான் இத்தனை அதிகாரம். இது நன்றாக புரிந்ததால் தான் பொறுத்து கொண்டு போக பழகிவிட்டாள். அவள் அந்த தாழ்வு மனப்பான்மையை குத்தி காட்டி தன் பலத்தை பிரயோகிக்கவும் அவள் விரும்பவில்லை. அடிமனதில் அவர் மீதும் குடும்பத்தின் மீதும் இருந்த பாசம் அவரை அவமானப்படுத்த விடாது செய்தது. இது புரியாதவர் அவள் தனக்கு பயப்படுவதாக நினைத்து திருப்தி அடைந்தார். இதுவரை அடங்கியது சரி, இப்போது என்ன செய்வதென்று யோசித்தார். நிச்சயம் அப்பா ஆபீஸுக்கு அனுப்ப மாட்டார். அவரை மீறி போக அவளால் முடியவும் முடியாது. பார்ப்போம், என்னதான் நடக்கிறதென்று பார்ப்போம். யார் என்ன திட்டம் போட்டாலும் மேலே உள்ளவன் போடும் திட்டப்படிதான் எல்லாமே நடக்கும் என்கிற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. எது நடக்கிறதோ அதுதான் இறைவனின் திட்டம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். எப்போது அவள் நினைத்ததும் விரும்பியதும் நடக்கவில்லையோ இனி எதற்கு அனாவசியமாய் மீண்டும் மீண்டும் திட்டங்களிட வேண்டும் என்று தோன்றியது. காயத்ரி மௌனமாய் அன்றைய நிகழ்ச்சிக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டாள். அப்பா சொன்ன அந்த பையன் 10 மணிக்கு வந்தான். அப்பா குலைய குலைய வரவேற்று உட்கார வைத்தார். ஆனந்தியையும் வினயாவையும் அறிமுகப்படுத்தி வைத்தார். சமைச்சு வச்சிருக்கு, நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்றார். அவன் மறுக்கவில்லை. போய் அக்காவை அழைச்சிண்டு வா. அவர் ஆனந்தியை அனுப்பினார். காயத்ரி வேண்டா வெறுப்பாக வந்தாள். அவன் முகத்தை கூட பார்க்க பிடிக்காது தலை குனிந்து நின்றாள். உள்ள போ என்று அப்பா சொன்னதும் உள்ளே வந்து விட்டாள். என்னக்கா, ஆளை பிடிச்சிருக்கா? யார் பார்த்தா அந்த மூஞ்சிய? அப்புறம் பார்க்காம எப்படி சரின்னு சொல்லுவ? பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நீ தானே சொல்லணும். அவ்வளோ உரிமையெல்லாம் கூட நமக்கு இருக்கான்னு? அது சரி, நீதான் பாத்தியே, பையன் எப்படி இருக்கான்னு சொல்லேன். ஆளை பார்த்தா குறையொன்னும் தெரியல, ஆனாலும் என்னமோ மிஸ்ஸிங். என்னன்னு சொல்ல தெரியல. இந்த ஜன்னல் வழியா நீ பாரேன், நீன்னா சட்டுன்னு கண்டுபிடிச்சிடுவ என்ன மிஸ்ஸிங்னு. ஆனந்தி அடுக்களை ஜன்னலை லேசாக திறந்து அவளை இழுத்து நிறுத்தி பார்க்க சொன்னாள். ஜன்னல் வழியே தெரிந்த அந்த முகத்தை சில வினாடிகள் பார்த்தவள் கதவை சாத்திவிட்டு தங்கையிடம் திரும்பினாள். எப்படி இருக்கா? நீ சொல்றது நிஜம்தான். ஏதோ ஒரு கபடு சூது இருக்கு. மூஞ்சில ஒரு மாஸ்க் போட்டிருக்க மாதிரி தோன்றது. பார்வையில சுத்தம் இல்ல, சிரிப்புல உண்மை இல்ல. அப்புறம் எப்படிக்கா சம்மதம் சொல்லுவ? அப்பாவை கூப்பிட்டு பிடிக்கல, வேற ஆளை பாருன்னு பளிச்சுன்னு சொல்லிட வேண்டியதானே. நான் வேணாம்னா உனக்கு பண்ணி வைப்பார், பரவாயில்லையா? என்னக்கா குண்டை தூக்கி போடுற? எனக்கு பிடிக்கல அந்த மூஞ்சிய. எனக்கு மட்டும் பிடிச்சிருக்கா என்ன? அப்ப என்ன செய்ய போற? இப்போதைக்கு எதிர்ப்பு காட்டவே கூடாது. இவன் பூர்வாங்கம் என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏதாவது தப்பும் தவறும் உண்மையிலே இருந்தா கையும் களவுமா பிடிச்சிட்டு அப்புறம் சொல்லணும் பிடிக்கலேன்னு. அதுவரை அமுக்கமா இருக்கணும். ஏமா ஆனந்தி, இலை போட சொன்னா அங்க என்ன குசு குசுன்னு பேச்சு? நான் எடுத்து தரேன், நீ பரிமாறு. ஓசில ஒரு நாள் கொட்டிண்டு போகட்டும்.
என்ன உறவுன்னு இவனுக்கு படையல் போடணுமா? இந்த அப்பாக்கு புத்தியே இல்ல. இன்னைக்கு வடிச்ச அரிசியில இவன் பேர் எழுதி இருக்கும். நீ போய் இலைய போடு, பிச்சைக்காரனுக்கு போடுறதா நினைச்சுப்போம். காயத்ரி அவளை அனுப்பினாள். அவன் கூச்சப்படாமல் வாரி வளைத்து சாப்பிட்டான். நடுநடுவே தன் ஆபீஸ் விவகாரங்களையும் அங்கே தான் செய்யும் அதிசமர்த்த செயல்களையும் விவரித்தான். அப்பா தலையாட்டியபடியே கேட்டார். பணம் நிறைய இருக்கு சார். ஒத்த ஆளுக்கு பெருசா என்ன செலவு? இதுவரை சம்பாதிச்சதுல சேர்த்து வச்சதே 7-8 லட்சம் தேரும். தவிர கூடுவாஞ்சேரி கிட்ட ஒரு பழைய வீடு வாங்கி போட்டிருக்கேன். பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்க எத்தனையோ பேர் வருவா. எனக்கு பிடிக்கல. எவ்வளோ பெண்களை கழிச்சு கட்டியிருக்கேன் தெரியுமில்ல. அது என்னமோ தெரியல, உங்களை பார்த்ததும் தான் எனக்கு நம்பிக்கை வந்தது. மனசுக்கு பிடிச்சும் போச்சு. எனக்கும் மனுஷாதான் வேணும், உங்களுக்கும் மனுஷாதான் வேணும்னு புரிஞ்சப்புறம் யோசிக்க என்ன இருக்கு? அதான் உடனே ஓகேன்னுட்டேன். இந்த மூஞ்சிக்கு 7-8 லட்சம் இருக்கும்னு நினைக்கிற? எல்லாம் கப்சாவா தான் இருக்கும். பல்ல இழிச்சுண்டு இந்த அப்பா கேக்குறத பாரு, பத்திண்டு வர்றது. மெதுவா பேசுடி. பின்ன என்னக்கா, நம்ம கிட்ட அவ்வளோ கேள்வி கேட்டு குடையறார். அவனை ஏதாவது கேள்வி கேட்கிறாரா பாரு. கூலச்சிரிப்பு சிரிச்சுண்டு தலையாட்டிண்டு இருக்கார். எரியறது எனக்கு. மெதுவா பேசேன். அவன் முதல்ல தொலையட்டும், அப்புறம் நம்ம யோசிப்போம் என்ன செய்யலாம்னு. அது வர பேசாம இரு, புரிஞ்சுதா? அப்போ எப்ப நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் சார்? நீங்க தேதி பார்த்துட்டா நான் அக்கா அத்தின் பேருக்கு லெட்டர் போட்டுருவேன். கல்யாண செலவு என்னோடது தான். நீங்க தான் எல்லாம் பார்த்துக்கணும். எனக்கும் யாரும் இல்லையே. இனிமே நீங்க தான் எல்லாம். அப்பா குளிர்ந்து போனார். வாயெல்லாம் பல்லாக தலையசைத்து தேதி குறித்து கொண்டு அவனை வந்து பார்ப்பதாக சொல்லி அவனை வழி அனுப்பிவிட்டு வந்தார். நான் போய் அம்பி வாத்தியார பார்த்துட்டு வரேன். இனிமே நான் ஆபீஸ் போகலால, 1 மணி நேரம் பர்மிஷனா எழுதி கொடுத்துடுவேன். அப்பா உத்தரவு கொடுத்துவிட்டு போனார். அவர் போனதும் காயத்ரி அவர் அலமாரியை குடைந்து அந்த பையனின் ஜாதகத்தையும் பயோடேட்டாவையும் தேடி எடுத்து அவன் அலுவலக விலாசத்தை குறித்து கொண்டாள். பிறகு அவற்றை எடுத்த இடத்திலேயே வைத்துவிட்டு கிளம்பினாள். பஸ் பிடித்து நேராக தலைமை செயலகம் வந்தாள். அவனுடைய துறையை தேடி கண்டுபிடித்து அவன் பெயர் சொல்லி விசாரித்தாள். எந்த மோகன் மேடம்? இங்க மோகன்னு ஒரு 30 பேராவது இருப்பாங்க. அதுல 10 பேர் செக்ஷன் ஆபீசர் தான். அந்த பக்கம் போய் ரைட்ல திரும்பினா பாதி செக்ஷன் அங்க இருக்கு. அங்க போய் விசாரிங்க. அவன் கூறிய திசையில் நடந்தாள். எந்த மோகன்? எப்படி இருப்பார்? கல்யாணமாகாதவர், மாநிறமா, சராசரி உயரமா, லேசா தொப்பை போட்டிருக்கோம். தனியா தான் இருக்கிறதா சொன்னார். ஒரே ஒரு அக்கா டெல்லியில இருக்காங்களாம். அவர் மூக்கை தேய்த்தார். தெரியலையேம்மா. எதுக்கு தேடுற நீ அந்த பையனை? என் ஃப்ரெண்டுக்கு அலைன்ஸ் வந்திருக்கு சார், அதான் விசாரிக்கலாம்னு வந்தேன். இன்னைக்கு யாரும் பர்மிஷனோ லீவோ போட்டிருக்காங்களான்னு பாருங்களேன் சார், தெரிஞ்சிடும். அவர் சிரித்தார். இன்னைக்கு 4 மோகன் இதுவரை இன்னும் வரலமா. நோ ரிப்போர்ட். நீ வேணா இருந்து பாரு. வந்தாங்கன்னா எந்த மோகன்னு நீயே பார்த்து சொல்லு. ஓகே சார், அதோ அங்க இருக்கேன். அவள் சற்று தள்ளி சென்று ஒரு மரப்பெஞ்சில் அமர்ந்தாள். 3/4 மணி நேரம் பொறுமையின்றி நகர்ந்தது. திடீரென்று அவள் முகம் பளிச்சிட்டது. அவனேதான். அவள் சட்டென்று மறைந்து கொண்டாள். அவன் யாரோ ஒருவரிடம் ஏதோ பேசிவிட்டு செல்ல அவள் அவசரமாக முதலில் பேசிய மனிதரை நெருங்கினாள். அவர்தான் சார். அவர் நிமிர்ந்து பார்த்தவர், ஓ இவனா? இவனையா சொல்ற என்றார் வியப்போடு. ஏன் சார்? செக்ஷன் ஆபீசர் நான் சொன்னா? இல்லம்மா, இவன் ஓயே உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கா. டெல்லியில அக்காவும் இல்ல தங்கையும் இல்ல. இவனை நம்பி இங்கேயே 7-8 பேர் இருக்காங்க. 3 தங்கை, 2 தம்பி, அப்பா அம்மா எல்லாரும் உண்டு. பயங்கர வாய் சவுடால் பேர்வழி. அசல் பிராமணன் மாதிரி பேசுவான். ஆனா பிராமணனும் இல்ல. எல்லாத்தையும் விட ஏற்கனவே கல்யாணமானவன். பொண்டாட்டி விட்டுட்டு ஓடிட்டா. காயத்ரி திகைத்து நின்றாள். அடுத்த புதன்கிழமை நிச்சயதார்த்தம் வச்சிருக்கு. இரவு சாப்பிடும்போது அப்பா சொன்னார். காயத்ரி ஆத்திரத்தை மறைத்து கொண்டு அவரை பார்த்தாள். கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். பையனை பத்தி நல்லா விசாரிச்சாச்சா? எல்லாம் விசாரிச்சாச்சு. எங்க விசாரிச்ச? அவன் வீட்டு பக்கத்துல, அவன் நண்பர்கிட்ட, எல்லார்கிட்டையும் விசாரிச்சாச்சு. அது சரி, நீ என்ன இப்ப என்ன விசாரிக்கிற? அவன் ஆபீஸ் பக்கம் போய் விசாரிச்சியா? அறிவிருக்கா உனக்கு? ஆபீஸ்ல போய் யாராவது விசாரிப்பாளா? நாளைக்கு அவன் அங்க தலை நிமிர்ந்து நடமாட வேண்டாமா? விசாரிச்சா அவனை மத்தவா மதிப்பாளா? கல்யாணம்னா விசாரிக்கிறது வழக்கம் தானே. இதுல எங்க இருந்து மரியாதை போகும்? என்ன நீ எதிர்த்து எதிர்த்து பேசிண்டு? எல்லாம் எனக்கு தெரியும். சிபிஐ மாதிரி விசாரிக்க வேண்டாம். உன் வேலையை பாரு போதும். அவர் கை கழுவ எழுந்தார். ஒரு நிமிஷம்பா. காயத்ரி அவரை கையமர்த்தினாள். நீ விசாரிச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதான் நானே போய் விசாரிச்சிட்டேன்.
அப்பா அவளை விழித்து பார்த்தார். என்ன சொன்னா அவன் உன்கிட்ட? செக்ஷன் ஆபீசர்னா அவன் நாக்குல தீய வச்சுட்டு பொசுக்கணும். என்னடி சொல்ற? வேணும்னா போய் பாரு, அவன் செக்ஷன் ஆபீசரா பியூனான்னு தெரிஞ்சுப்ப. அப்பா வெறித்து பார்த்தார். அவர் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது. ப்ளீஸ் பா, உனக்கு வீட்டோட மாப்பிள்ளை வேணுங்கிறதுக்காக ஒரு பொய்யனை என் தலையில கட்ட வேண்டாம். அதை விட கடைசி வர என்ன கல்யாணம் காட்சி எதுவும் இல்லாம உன்னோடைய வச்சுக்கிறது நல்லது. உனக்கு தேவை துணைக்கு ஒரு ஆளும் வயிற்றுக்கு 3 வேளை சோறும் தானே. அதை நான் போட்டுட்டு போறேன். உன் பொண்ணா இங்கேயே இருந்துட்டு போறேன். அப்பா நிலை குலைந்து போனார். பெரும் பாறையொன்று உச்சந்தலையில் விழுந்தாற் போல் வழியில் உயிர் போயிற்று. எச்சில் கையை கூட கழுவாது வெகு நேரம் தரையை வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தார். மனம் 1000 சம்மட்டி அடியை வாங்கி இருந்தது. மனிதனின் எல்லா செயல்களுக்கும் அடிப்படை காரணமாய் இருப்பது ஆசையும் சுயநலமும் தானா? முதல் முறையாக யோசிக்க ஆரம்பித்தது அவர் மனம். ஆபீசர் என்று சொல்லி பெண் பார்க்க வந்து வயிறு புடைக்க தின்றவன் வெறும் பியூன் தானா? எப்படி இப்படி ஏமாந்தோம்? யார் ஏமாற்றுகிறார்கள்? இவளா அந்த பையனா? யார் கூறுவது உண்மை? ச்சே, பெண் சொல்வதுதான் நிஜம். அந்த கொஞ்சலும் கண்ணீரும் உண்மை. ச்சே, எப்படி ஏமாற்றிவிட்டான் ராஸ்கல்! பல்லை கடித்தார். அவர் மறுநாள் அவன் ஆபீஸிலேயே நடு ஹாலில் நிறுத்தி அவனை பலார் பலார் என்று அறைய வேண்டுமென்று மனதிற்குள் ஆத்திரம் படர்ந்தது. அப்பாவின் மனம் புரிந்தாற் போல் மீண்டும் பேசினாள் காயத்ரி. அவனை நிக்க வச்சு அறையணும்னு தோன்றதாப்பா? அவர் வியப்போடு அவளை பார்த்தார். வேணா, போயிட்டு போகட்டும், விட்டு. இனி வந்தா உள்ள ஏத்த வேண்டாம். அவன் பியூன்னு வெளிப்படையா சொல்லிட்டு வந்திருந்தா கூட நான் உனக்காக கழுத்தை நீட்டி இருப்பேன். கொலை செய்யறவனை கூட நம்பலாம், ஆனா பொய் பேசுறவனை நம்பவே கூடாதுப்பா. எல்லா தப்புக்கும் ஆரம்பமே பொய் தான். அதனால தான் வேண்டாங்கிறேன். பெண் சொல்ல முதன்முறையாய் அவர் கண்கள் கசிந்தது. கூச்சத்தோடு முகத்தை திருப்பி கொண்டார். உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்குப்பா. நான் விஜயன் மேல ஆசைப்பட்டது நிஜம்தான். ஆனா உன்னை விட யாரும் எனக்கு முக்கியம் இல்ல. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்கிறது? உன்னை பாத்துக்கிற பொறுப்பு எனக்கு உண்டுன்னு புரிஞ்சுண்டு எவன் அனுசரணையா என்னை கல்யாணம் பண்ணிக்க முன் வரானோ அப்பதான் கல்யாணம்னு நானும் ஒரு முடிவோட தான் இருந்தேன். விஜயன் கிட்ட கூட நான் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணி இருக்கேன். உங்க அப்பாவுக்கும் உனக்கும் நடுவுல நான் ஒரு நாளும் மூக்க நுழைக்க மாட்டேன்னு அவர் பிராமிஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அவர் காதலுக்கே நான் சம்மதிச்சேன், தெரியுமா உனக்கு? பட் இனிமே அதை பத்தி பேசி என்ன? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதோட அந்த கதை முடிஞ்சு போயாச்சு. அதை ஜீரணம் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுன்னு தான் நான் உன்னை கேட்டுக்கிறேன். இன்னொரு காதலுக்கு என் மனசு தயாராக வேண்டாமா? அதுக்குள்ள எதுக்கு அவசரம்னு தான் கேக்குறேன். ஒரு முறை தோத்ததுக்கு அப்புறம் இனி நீ சொல்றதுதான் எனக்கு வேத வாக்கு. நிதானமா வரன் பாரு, நல்லவனா பாரு. நான் கழுத்தை நீட்டுறேன், போதுமா? பெண் நிறுத்த முதன்முறையாய் அவர் உடைந்து அழ ஆரம்பித்தார். மிகுந்த சோர்வோடு வீட்டுக்கு வந்தான் விஜயன். ஒரு நாள் முழுக்க காத்திருந்தும் காயத்ரியை காண முடியவில்லை. மறுநாளாவது கண்ணில் படுவாளா என்ற ஏக்கத்தோடு வீடு வந்தவனுக்கு வியப்பு காத்திருந்தது. வீட்டில் வாசுகி வந்திருந்தாள். எல்லாரோடும் சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தாள். அவனை பார்த்ததும் சாதாரணமாக சிரித்தாள். சௌக்கியந்தானே என்று விசாரித்தாள். நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, ஐம் ஃபைன். விஜயன் தன் அறைக்கு வந்தான். அதற்கு அடுத்த 5 நிமிடம் கழித்து வாசுகி காஃபியோடு அங்கு வந்தாள். ஏன் செல்வி என்ன செய்றா? நான் தான் அவகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? காயத்ரிய பாத்தீங்களா? பேசுனீங்களா? விஜயனின் முகம் சுரத்தில்லாமல் அவளை பார்த்தது. அவளை பொறுத்தவரை நான் கல்யாணமானவன். என் கண்ணுல கூட படுறதில்ல. இன்னைக்கு முழுக்க அவ ஆபீஸ் வாசல்ல நின்னதுதான் மிச்சம். பார்க்க முடியல, லீவானும் தெரியல. அப்படித்தான் இருக்கும். அவங்க அட்ரஸ் கொடுங்களேன், நான் வேணா போய் பேசி பார்க்கறேன். நீயா? விஜயன் வியப்போடு அவளை நிமிர்ந்து பார்த்தான். ஏன், நான் பேச மாட்டேனா? இல்ல என் மேல நம்பிக்கை இல்லையா? சேச்சே, அப்படி இல்ல. ஆனா அவ உன்னை சரியா மதிச்சு பேசலனா எனக்கு வருத்தமா இருக்கும். அதான் யோசிக்கிறேன். ஒன்று செய்யுங்க, நாளைக்கும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. அவங்களோட பேசுங்க. நீங்க அவசரப்பட்டதும் ஆத்திரப்பட்டதும் தப்புதான்னு ஒத்துக்கங்க. தப்புன்னு தெரிஞ்சப்புறம் மன்னிப்பு கேட்கறதுல தப்பே இல்லை. அதுக்கப்புறமும் அவங்க கன்வின்ஸ் ஆகலைனா அதுக்கப்புறம் நான் போய் பேசுறேன். விஜயன் அவளையே நெகிழ்வோடு பார்த்தான். தன் வாழ்க்கை வீணாகி விட்டதே என்ற வருத்தமோ பதட்டமோ கோபமோ வக்கரமோ எதுவுமே இல்லாது அவனுக்கு உதவ முன்வரும் குணம் எத்தனை பேருக்கு வந்துவிடும்?
ஒரு நல்ல பெண்ணின் வாழ்வோடு விளையாடி பாவத்தை கட்டி கொண்டு விட்டோமோ என்ற உறுத்தல் ஏற்பட வாயடைத்து போயிற்று. மௌனமாய் தலையாட்டினான் அவன். அலுவலக வாசலில் திடுதுப்பென்று தன்னை வழிமறித்தவனை சற்றும் எதிர்பார்க்கவில்லை காயத்ரி. திருதிருவென்று அவனையே விழித்து பார்த்தபடி நின்றாள். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் காயத்ரி. தாராளமா பேசலாம். முடியிறப்போ மனைவியையும் கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வாங்க, நிறைய பேசலாம். ப்ளீஸ் காயத்ரி, நான் சொல்றதை கேட்க தயாரா இல்ல விஜயன். நீங்க உங்க மனைவிக்கு விசுவாசமா இருக்கணும்னு ஆசைப்படுறேனா? அத பத்தி தான் நான். ப்ளீஸ், எனக்கு டைம் ஆறுது. இனிமே எது பேசணும்னாலும் வீட்டுக்கு வந்து எல்லார் எதுக்கையும் பேசுங்க. அனாவசிய வதந்திங்களுக்கு நாம இடம் கொடுக்க வேண்டாம். உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், எனக்கும் நல்ல வாழ்க்கை அமையணும். முடிஞ்சு போன விஷயங்களை பத்தி பேசுற வெட்டி வேலைய நாம செய்ய வேண்டாமே. நான் வரட்டுமா? அவன் மேற்கொண்டு எதுவும் பேச இடம் கொடுக்காது அவள் வேகமாய் சென்று விட்டாள். முகம் தொங்கி போன விஜயன் எச்சில் விழுங்கியபடி வியர்வையை துடைத்து கொண்டான். அவமானமா துக்கமா என்று சொல்ல தெரியாத உணர்வோடு அங்கிருந்து நடந்தான். அன்று முழுக்க எந்த வேலையும் ஓடாது உறைந்து போய் அமர்ந்திருந்தான். விஜயன், உங்களுக்கு போன் பாருங்க. யாரோ கத்த விஜயன் ஹால் ஓரம் இருந்த டெலிபோன் நோக்கி நடந்தான். என்ன பேசுனீங்களா? மறுமுனையில் வாசுகியின் குரல் கேட்டது. அவ பேச தயாரா இல்ல. என்ன சொன்னா? விஜயன் நடந்ததை சுருக்கமாக கூறினான். வருத்தப்படாதீங்க, இனிமே நீங்க போக வேண்டாம், நான் போய் பேசுறேன், நம்பிக்கையோடு இருங்க. வாசுகி போனை வைத்துவிட்டு யோசித்தாள். விஜயனை நினைத்தால் பாவமாக இருந்தது. நல்லவன்தான் அவன். காதல் எனும் உணர்வு அவனுக்குள் பல்வேறு வித அழுத்தங்களை கொடுத்து ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமாய் நடந்து கொள்ள செய்கிறது. புரியாதவர்கள் பொல்லாதவன் என்று சுலபமாய் சொல்லிவிட்டு போய்விடுவர். அவன் காதல் கதை தெரியும் வரை வாசுகி கூட அவனை மேல் சாவனிஸ்ட் என்றுதானே நினைத்திருந்தாள். இப்போது அதே மனிதனை பார்க்கும்போது பரிதாபம்தான் ஏற்பட்டது. அப்படி ஒன்றும் அவன் பெரிய குற்றம் செய்துவிடவில்லை என்றும் தோன்றியது. உலகத்தில் இதைவிட பெரிய பெரிய குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களை வெறுப்பது வெகு சுலபம். அல்ப காரணங்களை எல்லாம் கூறிக்கொண்டு எதிரில் தென்படுகிறவர்களை எல்லாம் வெறுத்து ஒதுக்கி கொண்டு சென்று விடலாம். அதொன்றும் கஷ்டமில்லை. ஆனால் மனிதர்களை நிறைக்குறைகளோடு ஏற்று நேசிப்பதுதான் கஷ்டம். நல்லதும் கெட்டதும் கலந்தவன்தான் மனிதன். ஏன் எதுக்குன்ற கேள்வி இல்லாம எல்லாரையும் நேசிக்க பழகிட்டோம்னு வச்சுக்க, நமக்குள்ள எந்த குழப்பமும் பிரச்சனையும் இருக்காது. அப்பா அடிக்கடி அவளுக்கு சொல்லும் வார்த்தைகள் இவை. முடிந்தவரை அதை முயன்று பார்த்து கொண்டிருந்தாள் அவள். அதனால்தான் விஜயனின் மீது இரக்கப்பட முடிந்தது. அவனுக்கு உதவ தோன்றுகிறது. எல்லோரும் தனித்தனியே சங்கடப்படுவதை விட ஒருவரை ஒருவர் விரும்பும் இருவர் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கட்டுமே. இப்படி நினைத்துதான் காயத்ரியை சந்திக்க சென்றாள் அவள். வாசுகி சென்ற நேரம் காயத்ரியின் வீடு பதட்டத்தில் ஆழ்ந்திருந்தது. கடைசி தங்கை வினயா மட்டும்தான் வீட்டில் இருந்தாள். அவள் முகமும் சிவந்து போய் கண்கள் வீங்கி இருந்தது. நான் காயத்ரியோட ஃப்ரெண்டு. என்னம்மா ஆச்சு, வீட்ல யாரும் இல்லையா? வாசுகி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு கேட்டாள். அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்கா, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. அக்கா அங்கதான் இருக்கா. ஓ, எந்த ஹாஸ்பிட்டல்மா? நான் போய் பார்க்கறேன். என்னையும் கூட்டிட்டு போறீங்களாக்கா? வா. வாசுகி அவளையும் அழைத்து கொண்டு ஒரு ஆட்டோவில் கிளம்பினாள். வாசுகியை பார்த்ததும் அந்த துக்கத்திலும் காயத்ரியின் முகத்தில் வியப்பு படர்ந்தது. இவள் எங்கே இங்கே வந்தாள் என்ற கேள்வியோடு அவளை பார்த்தாள். நான் வாசுகி. தெரியும். இங்கே எங்க? வீட்டுக்கு போயிருந்தேன். விஷயம் தெரிஞ்சதும் இங்க வந்தேன். ஒன்னும் சொல்ல முடியல. எல்லாரும் போறது வரதுமா இருக்காங்க. ஒரு நிமிஷம். வாசுகி எங்கோ சென்றவள் 10 நிமிடத்தில் திரும்பி வந்தாள். அவள் முகம் கனத்து போயிருந்தது. எங்க போயிட்டீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இங்கதான் வேலை செய்யறார். அவர்கிட்ட விசாரிக்கலாம்னு போனேன். என்ன சொன்னார்? இல்ல, அவரை பார்க்க முடியல. யோசனையோடு அமர்ந்தாள். கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தான். கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. டாக்டர் சொன்னதை எப்படி சொல்வது? தாங்குமா இந்த குடும்பம்? வாசுகியின் தோளை காயத்ரி தொட சட்டென்று நிமிர்ந்தாள். நீங்க எதுக்கு வீட்டுக்கு போனீங்க? உங்ககிட்ட பேசணும்னு தான். என்ன விஷயமா? விஜயன் விஷயமா தான். நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? சத்தியமா உங்க சந்தோஷத்துக்கு நான் தடையா இருக்க மாட்டேன், நம்புங்க. ஐயோ, நான் அப்படி நினைச்சு வரல. பின்ன நானும் விஜயனும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டோம் காயத்ரி. காட், ஏங்க?
எங்களுக்குள்ள வருத்தமோ சண்டையோ எதுவும் இல்ல. அவருடைய மனசு முழுக்க முழுக்க உங்ககிட்ட தான் இருக்குன்னு புரிஞ்சப்புறம் சுமூகமா பிரிஞ்சிடுறது பெட்டர்னு தோணுச்சு. ஏதோ ஒரு டென்ஷன்ல தான் என்ன கல்யாணம் செஞ்சுக்கிற அவசரமான முடிவை அவர் எடுத்திருக்கார். அதுக்கப்புறம் தான் தன்னோட உண்மையான மனநிலை அவருக்கே புரிய தனக்குள்ளேயே புழுங்கி தவிக்கிறார். என்னால அவரை தப்பாவே நினைக்க முடியல. உண்மையா காதலிக்கிற 2 பேர் ஒன்று சேர என்னால என்ன செய்ய முடியும்னு யோசிச்சேன். அதோட முதல் ஸ்டெப்பு தான் டைவர்ஸ். 2வது ஸ்டெப் உங்களோட வந்து பேசிட்டு இருக்கனே இது. நடந்ததையெல்லாம் மறந்து நீங்க தைரியமா ஒரு முடிவெடுக்கணும் காயத்ரி. உங்க அப்பா தான் உங்களுக்கு தடையா இருக்காருன்னு கேள்விப்பட்டுதான் அவர்கிட்டயே பேசிடலாம்னு உங்க வீட்டுக்கு வந்தேன். இல்ல, அப்பா இப்ப பழைய அப்பா இல்ல. அதற்கு மேல் பேச முடியாமல் சரிந்து உட்கார்ந்து உடல் குலுங்க அழ ஆரம்பித்தாள். அவளை எப்படி சமாதானப்படுத்துவதென்று தெரியாமல் முதுகை மட்டும் பரிவோடு தட்டி கொடுத்து அழுகையை கட்டுப்படுத்த முயன்றாள். சற்று நேரத்தில் அழுகையை அடக்கி கண்களை துடைத்து கொண்டு நிமிர்ந்தாள். 4 நாள் முந்தி அப்பா மனசு நோக நானும் பேசிட்டேன். அதுலதான் அவர் ரொம்ப அப்செட் ஆயிட்டார். அடிக்கடி கண் கலங்கிண்டே இருந்தார். தப்பு பண்ணிட்டேன், என்னோட சுயநலத்துக்கு உன் சந்தோஷத்தை பலியாக்கிட்டேனேன்னு வருத்தப்பட்டார். போனா போகட்டும், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுத்து, இனி அவனை நினைச்சு பிரயோஜனம் இல்லை. மறுபடியும் ஒரு முறை யார் மேலேயாவது உனக்கு இஷ்டம் ஏற்பட்டுதானா நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்கோ, நான் குறுக்க நிக்க மாட்டேன்னார். அதான் அவர் கடைசியா சொன்னது. பாதி ராத்திரி தண்ணி குடிக்கிறதுக்காக எழுந்த வினையாதான் அவர் நெஞ்சு வழியில வியர்த்து கொட்டிண்டு துடிக்கிறத பார்த்துட்டு என்ன எழுப்புனா. காயத்ரி மறுபடியும் கண் கலங்க அவளோடு சேர்ந்து தங்கைகளும் அழுதார்கள். அப்பாக்கு ஒன்னும் ஆகாது, தைரியமா இருங்க. அவர் குணமானதும் நானே அவரோட பேசுறேன். அவர் சந்தோஷமா சம்மதிப்பார். அவர் சம்மதிச்சிட்டா உனக்கு ஓகே தானே? சூழ்நிலையின் இறுக்கத்தை குறைத்து கலகலப்பாக்க முயன்றாள். காயத்ரி மறுக்காமல் மௌனமாக இருந்ததே சம்மதம் என்று சொல்லாமல் சொல்லியது. நர்ஸ் ஒருத்தி வெளியில் வந்தாள். எப்படி இருக்கார் பேஷண்ட்? வாசுகி கேட்டாள். பரவாயில்லம்மா, யாராவது ஒருத்தர் உள்ள போய் பார்த்துட்டு வரலாம், பேசக்கூடாது அதிகம், புரிஞ்சுதா? காயத்ரி உள்ளே போக மற்றவர்கள் கண்ணாடி கதவு வழியே பார்க்க முயன்றார்கள். அப்பா காயத்ரியின் கையை பிடித்து கொண்டு ஏதோ சொல்ல முயன்றதும் காயத்ரி அவரை பேச வேண்டாம் என்று கட்டுப்படுத்தியதும் தெரிந்தது. சற்று நேரத்தில் காயத்ரி வெளியில் வந்தாள். என்னக்கா? ஏதோ சொல்ல வந்தார், எதுவும் பேச வேணாம்னுட்டேன். வழி இருக்காமா? பரவாயில்லன்னார். டாக்டர் ஒருவர் அந்த பக்கம் வர நால்வரும் அவரை முற்றுகையிடுவது போல் சூழ்ந்து கொண்டனர். ஹீ இஸ் பெட்டர்மா, மைல்ட் அட்டாக் தான், பட் இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 4 நாள் அப்சர்வேஷன்ல வச்சிருந்து பார்ப்போம், பயப்பட வேண்டாம், சரியா? அவர் காயத்ரியின் முதுகில் பரிவோடு தட்டிவிட்டு நகர்ந்தார். கையில பணம் இருக்கா காயத்ரி? இல்ல, இனிமே தான் போய் டிரா பண்ணணும். நான் அதை கேட்கல, இருக்கிற பணம் பத்துமா? தெரியல, பில் வந்தாதான் தெரியும். நான் கொஞ்சம் பணம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகட்டுமா? இல்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? சிரமம் இல்ல, எந்த செலவும் இல்லைனா திருப்பி வாங்கிக்கிறேன், அவ்வளோதானே? வாசுகி சொன்னபடி 1 மணி நேரத்தில் திரும்பி வந்து 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து விட்டு போனாள். மெல்ல மெல்ல அப்பாவின் உடல்நிலை தேறி 5வது நாள் டிஸ்சார்ஜ் செய்தார் டாக்டர். பணம் கட்டிவிட்டு வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள். வாசுகி கொடுத்த பணத்திற்கு செலவில்லை. அதை கவரோடு அப்படியே பத்திரப்படுத்தினாள். எப்படியும் அவள் வருவாள், திருப்பி கொடுத்து விடலாம் என்று நினைத்தாள். அப்பாவை கவனித்துக் கொள்வதற்காக 10 நாள் MC எழுதி போஸ்டில் அனுப்பி வைத்தாள். இப்போதைக்கு அப்பாவிடம் எந்த விஷயமும் பேச வேண்டாம் என நினைத்ததால் வாசுகி வந்து சென்றதையோ அவள் சொன்ன விவரங்களையோ கூட அவரிடம் கூறவில்லை. டாக்டரின் அறிவுரைப்படி அவருக்கு ஆகாரமும் மருந்து மாத்திரைகளும் கொடுத்து தூங்க வைத்தாள். அன்று மதியம் தூக்கத்திலேயே அப்பாவுக்கு மற்றொரு அட்டாக் கடுமையாக வந்து அவர் மூச்சு அடங்கிய போது காயத்ரியும் 4-5 நாள் அலைச்சலில் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். 4 மணிக்கு எழுந்து அவருக்கு கஞ்சியும் மாத்திரையும் கொடுக்க வந்த போதுதான் சில்லிட்டிருந்த அவர் தேகம் உண்மையை கூற காயத்ரி குரலெடுத்து அழ ஆரம்பித்தாள். அக்கம் பக்கம் அந்த குரல் கேட்டு உதவிக்கு ஓடி வந்தது. எதற்கோ போட்ட லீவு எதற்கோ என்றாயிற்று.
காப்பாற்றுவதற்காக வாசுகி கொடுத்த பணம் கருமாதி செலவுகளுக்காயிற்று. தகப்பனையும் இழந்து தனியான பெண்கள் அழுத அழுகை அனைவரையும் கலங்க வைத்தது. வாசுகி 10 நாளும் அவர்களோட தங்கி அவர்களுக்கு உதவியாகவும் ஆறுதலாகவும் இருந்தாள். ஓரளவுக்கு துக்கம் வடிந்து கொண்டு வந்தது. 10 நாள் காரியம் முடிந்து உறவு கூட்டம் தங்கள் வேலைகளை பார்க்க சென்றதும் வீடு நிசப்தமான சூழலுக்கு வந்தது. துக்கம் விசாரிக்க விஜயனின் வீடு வந்தது. நாங்க இருக்கோம் காயத்ரி, நீ எதுக்கும் கவலைப்படாத, விஜயனின் அம்மா சொன்னாள். நீ தைரியமா ஒரு முடிவுக்கு வரணும் காயத்ரி. அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா நீ விரும்பினவரையே நீ கல்யாணம் செய்துக்கத்தான் வேணும். வாசுகி மீண்டும் விஷயத்திற்கு வந்தாள். காயத்ரியின் பதிலை எதிர்நோக்கி எல்லோருமே ஆவலோடு அவள் முகத்தை பார்த்தனர். சற்று நேரம் மௌனமாகவே அமர்ந்திருந்தாள் அவள். பிறகு நிமிர்ந்து, இல்ல வாசுகி, பேச்சுக்கு வேணா இது சுலபமா தோணும். உன்னோட வாழ்க்கைய அழிச்சுதான் நான் வாழணும்னா அந்த வாழ்க்கை எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா? காயத்ரி, எங்க அப்பா அப்ப இருந்து தடுத்தார், இப்ப இல்லாம தடுக்கிறார். என் 2 தங்கச்சிகளை பத்தின கவலை முடிகிற வரைக்கும் என் கல்யாண பேச்சு வேண்டாமே. அதுக்காக கடைசி வரை இப்படியே இருந்துட போறியா? தெரியாது. முதல்ல இவங்க 2 பேர் படிப்பு, கல்யாணம் இதுதான் எனக்கு முக்கியம். அதுக்கப்புறம்தான் என்னை பத்தி நினைக்கணும். பின்னாடி என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? யாராலதான் சொல்ல முடியும்? எனக்குன்னு என்ன மாதிரி வாழ்க்கை காத்திருக்கோ அதை ஏத்துக்க தயாராயிடுவேன். வாசுகி இனி என்ன செய்யலாம் என்பது போல விஜயனையும் அவன் அம்மா அப்பாவையும் பார்க்க அங்கே ஒரு ஆழ்ந்த மௌனம் நிலவியது. சற்று நேரம் கழித்து அந்த மௌனத்தை கலைத்தான் விஜயன். நான் இந்த நேரத்துல ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். என்னோட வாழ்க்கையில கிடைச்ச காயத்ரியும் வாசுகியும் விலை மதிப்பில்லாதவங்க. காயத்ரியோட குணத்துல எந்த பிசுரும் இல்ல. என்னோட அவசர புத்தியால தான் காயத்ரிய வெறுப்பேத்துறதா நினைச்சிட்டு வாசுகி கழுத்துல தாலி கட்டுனேன். என் கையில கிடைச்ச ஒரு முத்தை பறி கொடுத்ததா நினைச்சு உடைஞ்சு போயிருந்தேன். ஆனா கடவுள் முத்தை விட அரிதான பவளத்தை என் கையில கொடுத்திருக்காருன்னு உணராம இத்தனை நாள் இருந்துட்டேன். ஏன் அரிதான பவளம்னு வாசுகிய சொன்னேன்னா, யாருமே கல்யாணமான தன் கணவனை எந்த பொண்ணுக்கும், அதுவும் பழைய காதலிக்கு விட்டு கொடுக்க எவ்வளவு சம்மதிக்க மாட்டா. தன்னோட அப்பாக்காக காதலனையே விட்டு கொடுத்தா காயத்ரி. ஆனா தன் கணவனோட முன்னாள் காதலுக்காக தன்னோட அப்பா மனசையே உடைச்சா வாசுகி. கடவுள் இந்த ஜென்மத்துல எனக்காக கொடுத்த பவளம் என்னோட வாசுகி தான். அதுக்காக காயத்ரியை எந்த ஒரு குறையும் சொல்லிட முடியாது. காயத்ரி, நீ இனிமே தனியால் கிடையாது. நீயும் எங்களோட குடும்பம்தான். உன்னோட சுக துக்கங்கள்ல பங்கெடுத்துக்க எங்க குடும்பம் எப்பயுமே உனக்கு உறுதுணையா இருக்கும். நான் எப்பவுமே உனக்கு ஒரு நல்ல நண்பனா இருப்பேன். நல்ல முடிவு விஜயன், இதையேத்தான் நானும் எதிர்பார்த்தேன். காயத்ரியும் அதை ஆமோதித்தாள். விஜயன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த அப்பா அம்மாவின் முகத்தில் மலர்ச்சி ஏற்பட்டது. பின்னால் வந்து கொண்டிருந்த தங்கை செல்வி விஜயனின் முடிவில் மகிழ்ச்சியுற்றவளாய் ஓடி வந்து, இதுதான் சரி என்று அண்ணனை கட்டி கொண்டாள். விஜயன் திரும்பினான். அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்த வாசுகிக்கு அருகில் வந்தான். வாசுகி, நான் முழு மனசோட சொல்றேன். உன் கூட வாழ எனக்கு முழு சம்மதம். உனக்கு என் கூட வாழ சம்மதமா? இல்ல, அது நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ மத்தவங்களுக்காக யோசிச்சது போதும். உனக்காக யோசி வாசுகி. உனக்காக இல்ல, இனி இது நமக்காக என்று சொல்லிவிட்டு கையை நீட்டினான். வாசுகியின் கைகள் தன்னையும் அறியாமல் விஜயனின் கைகளுக்குள் சேர சந்தோஷ உணர்வில் அவள் வாய் சிரிக்க கண்கள் கண்ணீரில் தழும்பியது. வா, இப்பவே உங்க அப்பா வீட்டுக்கு போவோம். இந்த நல்ல விஷயத்த அவரோட பகிர்ந்துக்குவோம். இனி வாரம் ஒரு தடவை என்ன, 2 நாளும் உங்க அப்பா வீட்டுல தான், ஓகேவா என்று கண்ணடித்தான். வாசுகி நடப்பதெல்லாம் உண்மைதானா என்று நம்ப மறுத்தாலும் இது உண்மைதான் என்று விஜயனின் அரவணைப்பிலிருந்து உணர்ந்து கொண்டிருந்தாள்.